வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோயில் 26ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அக்கா வணக்கம். ராஜி அக்கா, கோயில் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கோயில் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. கோயிலுக்கு எப்படி வரணும், என்ன கோயிலுடைய வரலாறு என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விருப்பம் மனசில் எப்போவுமே இருக்கும் எல்லாருக்குமே. கோயில் பற்றி ஒரு வார்த்தைகள் நீங்கள் சுருக்கமாக சொன்னால் கூட பரவாயில்ல, உங்களுக்கும் ரொம்ப முடியல. 25 வருஷத்துக்கு முன்ன குருவான கோவில் சுயம்பா வந்த அம்மா இது. இந்த அம்மாவுக்கு இந்த மரம் பெரிய விசேஷம். இது 23வது வருஷம் மரம். இது ஆரம்பத்துல ஒரு குச்சியா வச்ச மரம். இது இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறாங்க அம்மா. இந்த அம்மா இந்த கோவில்ல பெரிய பிரகாசமா இருக்காங்க. சரி, எது சுயம்புவா உருவானவங்களா? சுயம்பா வந்தவங்க அம்மா. இந்த அம்மா இது வச்சுட்டு அந்த அம்மா சுயம்பா வந்தவங்க. இது வெறும் குச்சியா வச்சாது இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா அம்மா இருக்காங்க. இது பக்கத்துல வேப்ப மரம் அவங்கள சேர்ந்து வந்தது, அவங்கள இருக்காங்க. இதை வச்சவங்க பாய் முத்துக்கருப்பன். இந்த கோவில்ல முதல்ல இந்த மரம் வச்சவங்க. இந்த சூலாயுதம் நாங்க வச்ச சூலாயுதம். மேல பெரியபாளையத்தம்மன் அந்த சூடாயிட்டு வச்சாங்க. சரிங்கக்கா. இது கோவிலே நீ எந்த காரியம் நினைச்சாலும் அம்மா கை கொடுத்துருவா. கோவில் சிறப்பு நிறைய இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பா, மனக்குறையை தீர்த்து வைப்பா, எல்லாமே நினைச்சதை நடத்தி கொடுப்பா அம்மா. சந்தோஷம்க்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. அண்ணா வணக்கம்ண்ணா. கோயில் பற்றி ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் எவ்வளோ 25 வருஷமா இந்த கோவில்ல 25 வருஷம் ஆகுது திருவிழா. 26 வருஷம் திருவிழாவில் 3 வருஷம் அம்மாவுக்கு வெறும் கஞ்சி காசி தான் கொடுத்தோம். 4வது வருஷத்துலேருந்து கரகம் எடுத்தோம். அந்த 24வது வருஷத்துலேருந்து இன்னைக்கு 26 வருஷத்து வரைக்கும் அந்த கரகத்தை முதல்ல எடுக்கிறது பாஸ்கர். ஓம் சக்தி. அவங்க அம்மாவுடைய வழிபாட்டில் இருக்கிறவங்க. சந்தோஷம். அம்மா தாய் வீடு. அண்ணா வணக்கம்ண்ணா. அக்கா நிறைய சொல்லிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4வது வருஷத்துலேருந்து 26வது வருஷம் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் கரகம் தூக்கிட்டு வரீங்க. இனிமேல்ட்டும் நீங்கள் தான் தூக்கணும். கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு பரிபூர்ண உடல்நல ஆரோக்கியம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். கோயில் பற்றி ஒரு சில வார்த்தைகள், கரகம் தூக்கும்போது உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு அனுபவங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள விதமாக இருக்கும். கரகம் தூக்கும்போது அங்கேருந்து வரும்போது ஆகாசமாக வருவாங்க. வர வரைக்கும் கிட்ட வர வரைக்கும் நல்லா வருவேன். அந்த முச்சியில் வரும்போது பிரம்மாண்டமாக ஆகாசமாக எகிரி வருவாங்க. அப்போ என்னை மீறி போவோம், என்னை மீறி தன்னை மீறி போவோம். தன்னை மீறி என் கழகமே எங்கே போய் நிற்க தெரியாது. உங்களுக்கே உணர்வுகளே தெரியாத அளவுக்கு தான் தெரியாது. அப்படிதான் என்னை சுற்றி ஒரு 10 பேர் பிடிச்சிட்டு வந்தால் இங்கே சேர்ப்பாங்க. 10 பேர் உங்களை பிடிப்பாங்க. அப்படிதான் சேருவேன். அது காலப்போக்கில் இருக்குது. இப்போ நாள் போக்கில் அந்த இதெல்லாம் மாற்றி நீ எப்படியும் வரக்கூடாது, எப்போ எப்படி வந்தாலும் என்கிட்ட ஒரு ஆனந்தமாக வரேன்னா ஒரு ஆட்டம் போட்டு அமைதியாக நின்று கையெழுத்து கும்பிட்டு நான் மேலே நிற்கிறேன், எனக்கு கீழே நீ நிற்கிறேன், நான் உனக்கு எதுவும் ஆகாது எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2 வருஷமாக அந்த ஆறுதல் நடந்துருக்கு. இதுதான் உண்மை. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். கையெழுத்து கும்பிட்டு கரகத்தை வச்சு கையெழுத்து கும்பிட்டு இது வரைக்கும் கிடையாது. ஆனால் இந்த 2 ஆளுங்களாக கையெழுத்து கும்பிட்டு தான் வச்சுருக்கேன் கரகம். இது வரைக்கும் கை கும்பிட்டதே கிடையாது. ஆனால் இந்த 2 வருஷமாக கரகம் தலைமையில் இருக்கும், கையெழுத்து கும்பிடுவோம். அசையாது, என் உடம்பு அசையும், கரகம் அசையும். இந்த கரகம் எப்படி அவ்வளோ தூரம் தலையில் வச்சுட்டு நடந்து இப்போ கூட இப்போ எடுத்திருக்காங்க, இன்னும் கூட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நீங்கள். ஆமாம், இதே எனக்கு வச்சு நாளைக்கு கூட பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த அம்மா எனக்கு அந்த அருள் கொடுத்துருவாங்க 2 வருஷம். இந்த இத்தனை வருஷம் கொடுத்ததில்ல, இந்த வருஷம் நிறைய கொடுத்துருக்காங்க. போன வருஷம் விட இந்த வருஷம் நிறைய கொடுத்துருக்காங்க. கரகத்தை வச்சு இது வரைக்கும் நாங்கள் போட்ட பதியோ கரகத்தையோ அம்மனியோ கை விட்டுட்டு கும்பிட்ட நாளே கிடையாது தலைமையில. ஆனால் இந்த வருஷம் கும்பிட்டுருக்கேன், இப்படி தான் கும்பிட்டுருக்கேன். என் தலைமையில அம்மா இருந்திருக்காங்க, என் உடம்பு ஆடி இருக்கும், எல்லாமே ஆடி இருக்கும். என்ன ஒன்று என்னை இது பண்ணும் போது வேகம் அதிகமாகும். அப்போ அது உங்களுக்கே தெரியாது இல்லையா? அப்போ அந்த அம்மா என்னை நிறுத்துறாங்க. நான் வேகம் அதிகமாச்சுன்னா எங்கே என் மகன் இது ஆடிவானு சொல்லிட்டு அப்படியே சாந்தமாக நிறுத்திக்கிறாங்க. இது நடந்து இந்த வருஷமாக நடந்தது. இது எனக்கு பெரிய விஷயம். ரொம்ப நிறைய உணர்வுகளை நாங்கள் இந்த ஊரில் முதல்ல கூப்பிட்றது பெரியபாளையத்தை தான். ஆரம்ப காலத்துலேருந்து படையல் போட்டது பெரியபாளையத்தை. என்ன
எல்லா திருவிழா நடக்கும்போது கங்கை அம்மா அக்கா தங்கச்சி 2 பேரும் இருப்பாங்க. 2 பேருக்கும் பெரிய பாளையத்தம்மனுக்கும் கங்கை அம்மனுக்கும் போட்டாலும் அவங்க 2 பேருக்கு தான். 2 பேரும் ஒன்றா தான் கழிப்பாங்க. ஊத்துனாலும் 2 பேர், கும்பம் கலைச்சவங்க 2 பேர், கங்கையில் கூப்பிட்டாலும் 2 பேர், கோவிலில் யாரை வச்சு கூப்பிட்டாலும் பம்பகாரை வச்சு கூப்பிட்டாலும் 2 பேர் தான். அக்காவை தங்கச்சி விட மாட்டாங்க, தங்கச்சி அக்கா விட மாட்டாங்க. அவங்க வரலாம் தான் நல்லா நல்லா இருக்கும். ஊரை கட்டி காப்பாத்துறவங்க அவங்க. உண்மையிலேயே திருவிழா எடுத்து நடத்துகிற நீங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லணும். உங்கள் பேர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. ஆ, வருஷமா கோயிலாண்ட இங்கே இருக்கீங்க? 10 வருஷம் இருக்கும். அம்மாவை பற்றி சொல்லணும்னா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. 25 வருஷமா இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து தெய்வமா வந்து எல்லாருக்கும் துணையா இருக்கும். இப்போ கோயில்கிட்ட இப்போதான் வரேன். சந்தோஷம். சரிக்கா, ரொம்ப சந்தோஷங்க்கா. அம்மா, நீங்கள் உண்மையிலே ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. கோயில் வரேன்க்கா, கோயில் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. ஆ, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, இங்க வாடி உன்னை அதை சரிங்க. கூப்பிட்டாங்கன்னா